பக்கம்பா பக்கம் வர வெக்கமா டோடன் 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 டோன். அட நம்ம வீட்ல யாரு புதுசா ஒரு ஆளு உட்கார்ந்து பாத்திரம் கழுவுது? என் மோவன் பார்த்த வேலையா இது? பொண்டாட்டிய வேலை வாங்கியேன்னு அதுக்குள்ள அவன் வேலைக்காரிய வச்சுட்டானாக்கும். இவ்வளவு நாள் இந்த மனுஷன் கடந்து பாத்திரம் தொழுவிக்கிட்டு கடந்தார அந்த மனுஷன் கை வலிக்குமேன்னு யோசிச்சு ஒரு வேலைக்காரிய வேலைக்கு வைக்கல. இப்ப இவன் பொண்டாட்டிய வேலை வாங்கியேன்னு வேலைக்காரி வச்சிருக்கான் பாரு. எவ அந்த சிரிக்கின்னு தெரியலையே. வார இரு, இவ்வளவுக்கு சம்பளம் கொடுத்தெல்லாம் கட்டுப்படி ஆகாது. இன்னைக்கு இவ்வளவு விரட்டி விட்டுட்டு பொண்டாட்டிக்காரிய பிடிச்சி வேலையை வாங்கணும். அப்பதான் கட்டுப்படி ஆகும். இந்த வீட்டுல சம்பளம் கொடுத்து தீர ஆளாது எவளுக்கும். நானே 10 ரூபா துட்டு கிடக்காதான்னு நான் அங்கங்க திரிஞ்சு காடு மேடெல்லாம் அலைஞ்சு வேப்பமுத்தும் வேப்பம்பழமும் பறக்கிக்கிட்டு திரியும். இவன் நல்லா சொகுசா பொண்டாட்டிய உட்கார வச்சுக்கிட்டு வேலைக்கு ஆளு போட்டு வேலைக்காரிய வச்சு வேலை வாங்கியானே. இது சரிப்பட்டு வராது. எவ்வளவா ஏங்குது மனசு இன்னும் தரும் பச்சசு இனிமே காணவா. எல்லாம் எவ்வளவு என் மேல அழுக்கு தண்ணியை ஊத்துனது நீங்களா? நீங்க எங்க நிக்க? நான் தான் அழுக்கு தண்ணி ஊத்துறேன்னு தெரியல. ஓரமா போக வேண்டியது தானே. எதுக்கு அழுக்கு தண்ணி ஊத்துற இடத்துல வந்து நின்னீங்க? எல்லாம் நீயா? ஆமத்த, நீங்க தானே துணிமணி எல்லாம் மாத்திட்டு வந்து வேலை செய்ய சொன்னீங்க. அதான் சாணியெல்லாம் தெளிச்சாச்சு, கோலம் போட்டாச்சு. அடுத்து நான் இப்பதான் பாத்திரம் கழுவ வந்து உட்கார்ந்துருக்கேன். பாத்திரம் கழுவிட்டு உங்களுக்கு காப்பி போட்டு தரேன், டிஃபன் எல்லாம் செஞ்சு தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. விளங்கும். மணி இப்ப என்ன ஆகுது தெரியுமா? இன்னும் நீ எனக்கு ஒரு டம்ளர் காப்பி தண்ணி போட்டு தரல. அட என்னத்த நீங்க, நான் தான் சொன்னோம்ல எனக்கு இந்த வேலைலாம் எங்க வீட்டுல செஞ்சு பழக்கம் இல்ல. நான் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தான் செய்வேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன்னு. இருங்க இருங்க, சீக்கிரம் காப்பி போட்டு தரேன். ஐயோ ராமா, எனக்கு தலை வலிக்குது. இருங்கத்த, இஞ்சி அதிமதுரம் லவங்கப்பட்டை சுண்ணாம்பு பட்டை எல்லா பட்டையும் போட்டு உங்களுக்கு காப்பி தரேன். இதெல்லாம் போட்டு தந்தா அதுக்கு பேரு காப்பி கிடையாது, கசாயம். ஆமா அதெல்லாம் சரி. அது என்ன சுண்ணாம்பு பட்டை? அது ஒண்ணும் இல்ல, சுண்ணாம்பு பட்டை லவங்க பட்டைக்கு தான் சுண்ணாம்பு பட்டைன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கேன். ஏதோ ஒரு பட்டை எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு காய்ச்சி கசாயமாவோ காப்பியாவோ நினைச்சு குடிங்க. அப்படிதான் இருக்கும் நான் செய்யற காப்பியெல்லாம். நீ போடிய காப்பியை குடிச்சேன்னா அந்த ஆளை போய் சேர்ந்துட வேண்டியதுதான். காப்பியை போட சொன்னா விஷத்தை போட்டு தந்துருவா போல இருக்கு. ஒரே நல்ல நம்ம சோழியை முடிச்சு விடுவா. இதுக்கு மேல இவகிட்ட காப்பி காண்டி காத்து கிடந்தா வழங்காது. நம்மளே ஒரு பாத்திரத்தை கழுவி காப்பியை போட்டு குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். எங்கத்தே போறிய? பரலோகத்துக்கு. சீக்கிரமா பாத்திரத்தை தேய்ச்சி கழுவு. மணிக்கணக்கா அங்கேயே குத்தச்சிட்டு இருக்காத. நான் போய் காப்பியை போடியேன். இந்த காலையை வேற எந்த அளவு தொலைஞ்சானோ தெரியல. அவனாவது ஒரு டம்ளர் காப்பியை போட்டு தருவான்னு பார்த்தா அவனும் எந்த அளவாவது போய் தொலைஞ்சிருவான். டேய், எனக்கு காப்பி போட்டியனா பூஸ்ட் போட்டு தாங்க. எங்க வீட்டுல நான் பூஸ்ட் போன் வீட்டு அந்த மாதிரி தான் குடிப்பேன். இரு, கழுவி தண்ணியை கலக்கி தாரேன். எல்லாம் என் நேரம். டேய், நீ என்ன காலையிலே ஊழங்கனங்க என்ன குத்தச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்க? இது என்னது வாசலில அலங்கோலமா இருக்கு? எட்டே, கோலம் நான் போட்டதுதான். எப்படி சூப்பரா இருக்கா? இதத்தான் இவ்வளவு நேரம் இருந்து போட்டாலாக்கும். இத பால்வாடி பிள்ளை கூட அழகா போடுமே. கேவலமா போட்டு வச்சுக்கிட்டு இதுல வேற அழகா இருக்கான்னு நம்மள கேள்வி வேற கேட்க கேள்வி. சண்டாளி, இவளை தெரியாம என் மோனுக்கு கத்தி வச்சுட்டேன் போல இருக்கு. இதத்தான் இவன் வெறிக்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கானா? என்னலே உன் பொண்டாட்டி கோலம் என்ன அவ்வளவு அருமையா இருக்கோ? பார்த்து ரசிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க. ஒன்னும் இல்ல மாச்சுமாதான். எந்திரிச்சு பல்ல இல்ல வளைக்கிட்டு போய் வேலைய பாருல. உங்க அப்பனங்க இந்த பிங்கி காப்பி எடுத்துக்க. ஆமா, நீ எப்ப காப்பி போட போன? நம்ம மருமவ வேகத்துக்கு அவ காப்பி போட 4 நாள் ஆகும். அதான் நானே காத்துல இறங்கிட்டேன். இந்த அப்படி நீ ஒரு டம்ளர் எடு, அவளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு வரேன். குடிச்சிட்டு பொறுமையா அவ தேய்க்கட்டும். பாத்திரத்துக்கும் வலிக்காம அவளுக்கும் வலிக்காம பொறுமையா இருந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. சுவாப்புக்கு நாருக்கும் கூட வலிக்காது. அந்த அளவுக்கு மெதுவா தேய்க்குது மருமவா. தேய்ச்சி எடுத்து பொறுமையா நாளைக்கு வரட்டும். அதுக்குள்ள நம்ம மத்த வேலையை பார்க்கலாம் தான் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கலங்கிறோம். அவளுக்கு கண்டி எல்லாம் நீர் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் அவ என்னத்துக்கு? சின்ன பிள்ளை தானே, போக போக எல்லாம் சரியாயிரும் பிங்கி. நீ எதுவும் சொல்லாத. இப்படி சின்ன பிள்ளைன்னு ஒரு வேலையும் தெரியாம தற்கொலையா அனுப்பி விட்டுருக்காவ. அவ ஆத்தாயாரிய பிடிச்சு கேட்கணும் என்ன லட்சணத்துல பிள்ளைய வளர்த்துருக்கேன்னு. பிங்கி, அவ அம்மா அப்பயே சொல்லிச்சு சமைக்க தெரியாதுன்னு. நீ தான் சொன்ன உங்க மோள நான் மருமோள நான் ராணி மாதிரி பாத்துக்கிட்டியன்னு. இப்ப நீ வேலை வாங்குற விஷயம் தெரிஞ்சா சமைஞ்சு வீட்டுக்காரையே என்ன நினைப்பாவ? அதனால நீ எதுவும் பேசாத. அவாட்டுக்கு நடக்கிறது நடக்கட்டும். இந்தா நீ காப்பியை குடி, நான் போய் மருமோளுக்கு கொடுத்துட்டு வரேன். எப்பா எனக்கு நீ டீ கடையில போய் குடில, எங்கேயும் போய் குடி. இல்லைன்னா நாங்க பின்னாடி மாட்டுக்கு வச்ச கல்வி தண்ணி கிடக்க போய் குடில. அம்மா அதுக்கு காசு தந்தா நான் எங்க வந்து உட்கார்ந்துருக்க போறேன்? வெட்டியா உட்கார்ந்துருக்காம போய் வேலை பொழப்ப பாரு போ. கல்யாணம் ஆனதும் வேலை வைக்கணும், வெளிநாடு போயிருவேன்ல போலையா? போணுமா. ஏஜென்ட் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு அடக்காரு. அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. போய் வச்சுக்கிறேன், போயிருவேன். ஒழுங்கா கிளம்புற வழியே பாரு. ஏமா, என் ஃப்ரெண்டு பயிர்வெல்லாம் கல்யாணத்துக்கு ட்ரீட் கொடுக்கலன்னு குவச்சிக்கிட்டு இருக்கானுமா. ஒரு 500 ரூபா தாமா, நான் உனக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். உனக்கு 50 ரூபாய் கூட தர மாட்டோம்ல. 500 ரூபா வந்து கேட்டுக்கிட்டு நிக்கான் பேரு. 500 ரூபாய்க்கு என்ன பாட்டு படணும்னு உனக்கு தெரியுமால?
வேண்டாம் விடு, நான் பாத்துக்கிட்டேன். வர வர இந்த வீட்டுல ஒன்னும் போக்கு சரியில்லையே. ஒன்னும் நம்ம பேச்ச மதிக்க மாட்டேங்குதுல்ல. இப்படியே விட்டா இதெல்லாம் சரிபட்டு வராது. கூட 2 தேங்காவை தூக்கிடுவோமா? அதான் லட்சுமி அக்கா வீட்டுல ஏற்கனவே நிறைய தேங்காய் கிடக்குதே. அக்கா இங்க என்ன பண்றீங்க? அட இந்த பிள்ளையா, இது கொஞ்சம் உஷாரானதாச்சே. கேள்விக்கு மேல கேள்வியா கட்டு கொள்ளுமா நம்மள. பெரியதாவது மூத்ததாவது எதையாவது சொல்லி சமாளிச்சிடலாம். கேட்க எனங்க கேட்டுட்டு சரி சரின்னு மண்டையாட்டிட்டு போயிடும். இது தோண்டி தோண்டி நம்மள கேள்வி எல்லாம் கேட்கும். என்னக்கா திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கியே? தேங்காய் கலவண்ட தோட்டத்துக்குள்ள புந்த மாதிரி. அட என்னடா நீ பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? உங்க அம்மாட்ட கேட்டுட்டு தான் வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் கலவண்ட வரல. அப்படியா? இருங்க, எங்க அம்மையை கூப்பிடுறேன். ஏமா 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 கொஞ்சம் வா. எவ்வளவு கறிக்கு தேங்காய் வேணும்னு உங்க அம்மாட்ட கேட்டுட்டு தான் எடுக்கேன். சும்மா ஒன்னும் எடுக்கல. என்ன நீ உங்க அம்மையை கூப்பிட்டுட்டாடா? இல்லக்கா, தேங்காய் நல்ல விலை போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ எங்க அப்பா. ஏதோ பத்திரமா வையி அங்க பறவை உரிச்சு தரேன்னு சொல்லி நீங்க தான் எடுத்துட்டு இருக்கீங்களா? அதான் எனக்கு ஒரு டவுட். இந்த அம்மா பிடி அம்மா தேங்காவை, நான் போறேன். என்னமோ வாமுட்டு தேங்காவை கலவண்ட வந்த மாதிரில கேள்வி கேட்கா. போ உங்க அம்மாட்டே போய் கேளு. உமா என்ன தேங்காய் எடுத்தியா? வேண்டாம்க்கு, உங்க தேங்காயே வேண்டாம், நான் வச்சுட்டு போறேன். உங்க மொவ என்னமோ நான் வீட்டுல தேங்காய் கலவண்ட வந்த மாதிரி எமா எமான்னு உங்களை கடந்து கத்தி கத்தி கூப்பிட்டுட்டாக்கா. நான் சொல்ல சொல்ல கேட்காம சின்ன பிள்ளை கணங்க இருக்காண்டியோ. ஏமா அதுக்கு இல்லம்மா. வா அடுப்புல பால் சூட அடக்கு, போய் காப்பி கீப்பி வேணும்னா ஊத்தி குடிப்பா. சீனி எல்லாம் இல்ல. சீனி வேணும்னா டீ ஸ்டாண்ட்ல காசு இருக்கு, எடுத்துட்டு போய் 100 சீனி வாங்கிக்க. மதிய நான் ரேஷன்ல போய் சீனி வாங்கி வைக்க. இல்லைன்னா கருப்பட்டி கிடக்கு, கருப்பட்டியை எடுத்து போட்டு குடி. அதிக பிரச்சனை தானே, அதிக பிரச்சனை ஓவரா தான் பெய்யிட்டு இருக்காய்வா. இவனை சொல்றது கொஞ்சம் கேளுவே. ஒன்னும் கேட்காண்டா, இடத்த கழிவு போ. ஒன்னத்துக்கும் கூடு கிடையாது, ஒன்னத்திலையும் லாக்கி கிடையாது. போலாங்கிட்டு இந்த லூசு கொய்யா நம்ம என்ன சொல்ல வரனாது காதுல வாங்குதான்னு பெரு. என்ன நீ போய் தொலையாவ, நமக்கு என்ன வந்துச்சு? தாங்கக்கா உங்க தேங்காயே வேண்டாம் எனக்கு. அட என்ன உமா நீ சின்ன பிள்ளை ஏதோ பேசிட்டான்னு நீ அதுக்காண்டி வேண்டாங்க. எடுத்துட்டு போ. என்ன கூட 2 காய் எடுத்தாரே, எடுத்துட்டு போ. இருந்தாலும் உங்க சின்னம்மாவா ரொம்ப அதிகம் தாம்க்கா வாயி. அது எப்பயும் நமக்கு தெரிஞ்சது தானே. தேங்காய் வீட்டுல உரிக்கிறதுக்கு கம்பி கிம்பி வச்சிருக்கியாடே? நமக்கு தேங்காய் உரிக்க கம்பி எல்லாம் கிடக்கு பத்துக்கிடுங்க. என்ன தேங்காய் பறிக்க துவாப்பு தான் நம்ம கிட்ட இல்ல. அம்மா வாசியில தேங்காய் மட்டும் தான் தருவாங்க. வேற உரிச்சி மணக்கட்டு வீலுக்கு எல்லாம் தருவாங்களா? கம்பியை மட்டும் வீட்டுல வச்சுக்கிடணும். வேற ஊர் முழுக்க அவ்வளவு இடத்துலயும் தேங்காய் திருடணும், கலவண்டனா வாங்கணும். வாசியில வாங்கி வாங்கி குழந்தை எடுத்து வீட்டுல யூஸ் பண்ண வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு பொழப்பு இந்த காக்கு. தேங்காய் மட்டும் அப்படி எங்கன்னா வாங்கி கிடையாது உரிக்கிறதுக்கு. அதனால வீட்டுல கம்பி வாங்கி போட்டு வச்சிருக்கு, அதுல போட்டு உரிச்சு கிடையாது. வீட்டுல போய் நான் உரிச்சுக்கிட்டேன். சரி அப்ப நீ கூட 2 காய் எடுத்துட்டு போ. சரிக்கு. இன்னும் உங்க மாமா மறுபடியும் பின்னாடி வந்து நிக்க என்னன்னு கேளுங்க. என்ன காசு டிவி ஸ்டாண்ட்ல இல்ல? டிவி ஸ்டாண்ட்ல இல்லன்னா வேற எங்கனா இருக்கும், போய் பாரு. அடுப்பங்கரையில கூட வச்சிருப்பேன் செல்ஃப்ல. ஒன்னையும் கண்ணு முழிச்சு தேடி பார்க்கண்டா, எல்லாத்தையும் எடுத்து தர ஒருத்தி வரணும். போ போய் பாரு, அங்கதான் இருக்கும். போறேன். எங்க போனா? ஒரு டீயை போட்டு கொண்டான்னு சொன்னா அந்த ஆள ஆந்துட்டாளே. ஏன் பெரிய பொண்ணு என்னதான் செய்வாளோ தெரியல. அடுப்பங்கரையில நின்னுகிட்டு தலையெல்லாம் மண்டையை அடிச்சு புழக்க கணங்கா இருக்குது. இப்பெல்லாம் அடிக்கடி இப்படிதான் மண்டை வலி தாங்க முடியல. ஒரே குடைச்சலா இருக்கு. என்ன பிரச்சனைனே தெரியல. அப்ப தலைதோசம் போட்டுக்கிடுது. நல்ல காரமா இஞ்சியை போட்டு ஒரு டீ எடுத்துட்டு வான்னு சொன்னா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. கொஞ்சம் குடிச்சா தலைவலி போகும். பாப்போம் எப்பதான் போட்டு கொண்டு வரான்னு நானும் பார்க்க தானே போறேன். என்ன வந்து அத்தை கிழவிக்கு புழுப்புன்னு என்னத்தையாவது புலம்பிக்கிட்டே இருக்கு. நிம்மதியா ஒரு 2 முந்திரி பருப்பு எடுத்து திங்க விடுதா அந்த கிழவி. இதை வேற நான் எடுத்து தின்றப்படாதுன்னு எடுத்து ஒளிச்சு வேற வச்சிருக்கேன் பைய. நான் அப்படி விட்டுருவேனா? தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம்ல. இந்த பால் வேற கருமம். நம்ம பக்கத்திலே நின்னா பொங்கி தொலையாது. கொஞ்சம் அப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள பொங்கி ஊத்தி கிடக்கும் அடுப்பெல்லாம். இப்ப அடுப்பெல்லாம் நாசம் பண்ணிட்டான்னு வேற வந்து கத்துமை கிழவி. சரி என்னத்தையாவது போட்டு கொண்டு போய் கொடுப்போம். இதுல வேற காரமா காப்பி வேணும்னு கேட்டுச்சே. காரமா வேணான்னா மிளகாப்பொடி அள்ளி திங்க வேண்டியது தானே. எதுக்கு காப்பி குடிக்கணும்? இஞ்சியை தட்டி போட்டுதான், ஏலக்காயை தட்டி போட்டுதான்னு, பாயசம் போட்டுதான்னு என்னத்தையாவது ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது கேட்கறதுல நம்மளால செய்ய முடியாது. நான் என்னத்தை செய்யணும் அதை தான் குடிக்கணும். இதுக்கு மேல பெரிய பொண்ணு எனக்கு டீ போட்டுதான்னு என்கிட்ட வந்து கேட்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு டீயை போட்டு கொடுக்கணும். எங்க நம்ம ஆயுதம்? அங்க இருக்கு, இந்த வாரு. என்னம்மா தலதோஷம் பரவாயில்லையா? அப்படியேதான் இருக்கு. மாத்திரை போட்டாலும் ஒன்றும் கேட்கல. பாப்போம், கொஞ்சம் கழிச்சு ஆவிதான் பிடிச்சு பார்க்கணும். ஆமா ஆவி பிடிச்சு பாருங்க, அப்படின்னா கொஞ்சம் கேட்கும். நீ என்ன வாக்கிங் போயிட்டு வரியோ? ஆமாம்மா, இனிமே ஒரு காப்பியை குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு கிளம்ப வேண்டியதுதான். காப்பி தானே உன் பொண்டாட்டி தந்துட்டு தான் மறுவேளை பாப்பா பேரு. ஏம்மா?
நானும் சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்ப அடுப்பக்கரையில போனவாதான் இன்னும் வெளியே வரல. உள்ள காப்பி கிப்பி போடியாலா இல்ல மாடு கிட்ட போய் பாலை கறந்து எடுத்துட்டு வந்து கறந்து போட்டு தருவாளா என்னமோ தெரியல. உள்ள இருக்காளா இல்ல எங்கேயும் திருவழியே போயிட்டாளா என்னன்னு போய் பாரு கொஞ்சம். அத்தை இந்தாங்க நீங்க கேட்ட காப்பி ரெடி. ஆத்தியாம்மா பெரிய பொண்ணு வீட்டில தான் இருந்திருக்கா. ஆமா ஆமா, உன் பொண்டாட்டி 1/2 மணி நேரமா இருந்து காப்பியை போட்டுக்கிட்டு உள்ளதான் இருந்திருக்கா. இந்தாங்க அத்தை காரமா டீ கேட்டியல்ல போட்டிருக்கேன். இந்தாங்க. எல்லாம் இஞ்சி எல்லாம் தட்டி போட்டியா? ஆமத்தே நீங்க இஞ்சி ஏலக்காவும் தானே போட சொன்னீங்க. நான் இஞ்சி ஏலக்காய் சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் போட்டிருக்கேன். நல்லா காட்டமா வேற வேணும். நீ நல்லா காரசாரமா போட்டிருக்கேன். குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. பாருமா பெரிய பொண்ணுக்கு பொறுப்பே இல்லம்பல்ல. பாரு உனக்கு தலதோசைன்னா தான் எவ்வளவு அழகா மூலிகையா காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கா பாரு. எல்லாம் மறந்து பொண்ணுதான். ஏய் அவளை டீயை போட்டு கொண்டான்னா அவ எனக்கு கசாயத்தை போட்டு கொண்டு வந்திருக்காள. சொன்ன வேலையை செய்ய விட்டு சரச்சிய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கா. சரிம்மா எல்லாம் நல்லதுக்காக தானே. குடி. தலைவலி தாங்கல. என்னத்தையாவது ஒண்ணு குடிச்சு என் தலைவலி போனா சரிதான். குடிங்கத்தே நீங்க கேட்டதை விட எல்லாம் தூக்கலா இருக்கும். அம்மா என்னாச்சு? ஏ பியாதி எடுப்பா. டீல என்னத்தெல்லாம் போட்டு கொண்டு வந்தா? ஏலே உன் பொண்டாட்டி எனக்கு விஷத்தை போட்டு தந்துட்டாளா டீல? இந்த பாரு. எத்தே விஷம்லாம் ஒன்றும் கிடையாது. விஷத்தை தந்துட்டு நான் என்ன ஜெயிலுக்கா போறது? என்ன பெரிய பொண்ணு நீ எங்க அம்மா கேட்ட மாதிரி ஒரு டீ ஒன்னால போட்டு கொடுக்க முடியாதா? ஐயோ வாய பெனாயில் போட்டு தான் கழுவணும். ஒரே காரம் என்னத்தெல்லாம் அள்ளி போட்டா? இங்க பாருங்க, உங்க அம்மா நல்லா காரச்சாரமா ஒரு காப்பி போட்டு இஞ்சி தட்டி போட்டு கொண்டான்னு சொன்னாவ. அதனாலதான் இஞ்சி சுக்கு மிளகு திப்பிலின்னு எல்லாம் போட்டு கொஞ்சம் மிளகா பொடியும் தூக்கலா போட்டேன். நல்லா காரமா வேணும்னதான். வேற என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல? என்னது டீல மிளகாத்தூளை போட்டியா? ஏ பியாதி எடுப்பா. தொண்டை வலியா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு கொண்டான்னு சொன்னதுக்கு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா வரல உன் பொண்டாட்டி? ஏமா இருமா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஆமா நல்லா பேசி கிழிச்சான். அவ சேவல்ல நாள அப்பா அம்மா நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஏமா அப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு பேச முடியாதுமா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. குடும்பம் செதஞ்சு போயிருமா இல்லையா? அங்கிட்டு தூர போல. இருமா இப்ப எப்படி கோவமா பேசுறேன்னு பாரு அவகிட்ட. இங்க பாரு பெரிய பொண்ணு, எங்க அம்மாக்கு தலைதோஷம். அவங்க தலைவலிக்குன்னு சொன்னாவ. ஒழுங்கா இஞ்சி தட்டி போட்டுன்னா இஞ்ச மட்டும் தட்டி போட்டு காப்பியை போட்டு கொண்டு கொடுத்துட்டு ஆவி பிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணு. நான் இப்ப வருவேன். ஏங்க ஆவி பிடிக்கணும்னா சுடுகாட்டுக்கு தான் போனோம். நைட்டு 12 மணி ஆகுமே. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? கூறுகட்டவா இருக்க வீட்டுல இனிமே நான் இருக்க மாட்டேன். எந்த அலையும் போறேன். ஏமா எங்க போறீங்க? நான் எந்த அலையும் போறேன்ல. நீ உன் பொண்டாட்டி கூட போய் எங்கனா போய் ஆவியை பிடிக்க என்னத்தை பிடிக்க போ சுடுகாட்டுக்கு. எங்க உங்களுக்கு டீ வேணுமா? வேண்டாம்மா, வேண்டவே வேண்டாம். உன் கையால எனக்கு ஒண்ணும் வேண்டாம். பச்சை தண்ணி வேணும்னாலும் நானே மோந்து போய் குடிச்சுக்கிடியேன். இடத்த காலி பண்ணு போ. எனக்கும் அதான் வேணும். பெரிய பொண்ணு அதை செய்யி இதை செய்யின்னு என்ன யாரும் இந்த வீட்டில் இனிமேல் வேலை வாங்கக்கூடாது. அப்படியே வேலை செய்ய சொன்னிய அப்புறம் தான் தெரியும் பெரிய பொண்ணோட வேலை எப்படி இருக்கும்னு. யோ இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவுல கடந்துகிட்டு நம்ம தலைய பிச்சுக்கிட்டு சீக்கிரம் நம்ம மண்டை சொட்டே ஆயிரும் போல இருக்க. இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு லோல் படுறதுக்கு எங்கனா சாமியாரா சன்னியாசியா இருந்திருக்கலாம் போல இருக்கு. மனுஷன் காலையில இருந்து எங்க போனாரு? ஆளையே காணோம். ஒரு பர்த்டே விஷ் வாங்குறதுக்காக நான் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு. போன வேற வீட்டுல வச்சுட்டு போயிடுறாரு. எங்க தான் போவாரோ தெரியல. என்ன பின்னாடி வாசல்ல என்னமோ சத்தம் கேக்கு. படல கடல எதுவும் திறந்து கிடக்கா? மாடுகிட்டு வந்துருச்சா என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். இன்னைக்கு நீ கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருப்ப சாலினி. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு என்னோட காதலை உங்ககிட்ட சொல்லணும்னு. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. இன்னைக்கு உனக்காக நான் பண்ணின எஃபெக்ட் எல்லாம் பார்த்து கண்டிப்பா நீ சந்தோஷப்படுவ சாலினி. அட நீங்களா? ஏதோ பின்னாடி கழுத ஏதோ உருட்டிட்டு இருக்கு போல நினைச்சு பத்தி விடலான்னு வந்தேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க? அடிப்பாவி, என்னைய பார்த்தா கழுத கணக்காவா இருக்கு? ஐயோ அப்படி சொல்லலங்க. காலையில இருந்தே உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆளையே காணுமேன்னு. ஆமா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அட பலூன்லாம் டெக்கரேஷன் பண்ணி கேக்லாம் எப்பங்க வாங்குனீங்க? உங்களுக்கு தெரியுமா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு? அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பர்த்டே விஷ் கூட கிடைக்காதுன்னு நினைச்சேன். பரவாயில்லங்க. இருந்தாலும் எனக்காக இவ்வளோ அழகா டெக்கரேஷன்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு இந்த மாதிரி நேச்சர் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் கார்டன்ல செட் பண்ணிட்டேன் பர்த்டே செலிப்ரேஷன். இந்த சாலினி உன்னோட பர்த்டே கிஃப்ட். எனக்காகவா? இதெல்லாம் எப்ப போய் வாங்குனீங்க? அதெல்லாம் அப்பவே போய் வாங்கி வச்சிருந்தேன். உன்னோட பர்த்டே இன்னைக்கு தான் என்னோட காதலை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறத விட என்னோட காதலை உனக்கு சொன்னா புரியும்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த டெக்கரேஷன் எல்லாம் செட்டப்பும். அட இந்த கோப்பளைக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம். சாலினி
உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் நம்மளோட காதல் வாழ்க்கையும் பிறக்கணும்னு இருந்திருக்கு. உனக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இனியாவது நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால என்னோட காதலை ஏத்துப்பியா? அட இப்படி எல்லாம் இந்த கோப்பலையா பேசுறது? இது எல்லாம் கனவா நனவா? என்ன ஒன்னும் சொல்லாம சிலையாட்டு நிக்கிறா? ஏ முட்டைக்கண்ணி, ஏன் அப்படி பாக்குற? என் வாழ்க்கையே நீ தாண்டி லூசு. சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? இனிமே நீ சந்தோஷமா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றேன். கூமுட்டக்கணங்க முடிச்சிட்டே நிக்காத. உன்னை ப்ரொபோஸ் பண்றேன்டி. என்னை ஏத்துப்பியா இல்லையா? அப்ப என்ன ரிஜெக்டடானா? என்ன இந்த அளவுக்கு பேசுறாரு? இப்படி எல்லாம் ஒரு நாளும் பேசி நம்ம பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு என்ன அதிர்ச்சிக்கு மேல ஒரே அதிர்ச்சியா இருக்கு, அதுவும் ஒரே இன்ப அதிர்ச்சியா இருக்கு. கடவுளே சாலினி, இங்க பாரு, நான் இஷ்டம் இல்லாம தான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. உன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஏதோ முன்ஜென்மத்து பந்த மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. ஒரு மாதிரி தோணும். பல வருஷமா உன்னை எனக்கு தெரிஞ்ச மாதிரி, எனக்கே தெரியாம ரொம்ப வருஷமா ஏதோ நான் உன்னைய காதலிச்சிட்டு இருந்த மாதிரி இப்பெல்லாம் தோணுது. ஐ லவ் யூ டி. என் காதலை ஏத்துப்பியா? கண்டிப்பா இதெல்லாம் கனவுதான். இப்படி எல்லாம் நடக்கிற விஷயமா என்ன நமக்கு? அட போங்க கோப்பல, நீங்க கனவுல மட்டும் நல்லா இனிக்க இனிக்க பேசுவீங்க, நேரம் உருன்னு இருப்பீங்க. ஏய் லூசு, இது கனவு இல்லடி. நான் நேர்ல தான் நின்று உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, என்னோட இஷ்டமே இல்லாம உன் முகத்தை கூட பார்க்காம தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னது கல்யாணமா? ஆமா, இந்த மோதிரத்தை நான் உனக்கு போட்டு நான் இப்போ உன்னைய காதல் கல்யாணம் பண்ண போறேன். என்ன கமலி, வீட்டுல யாரையும் காணோம்? வீட்டுல கதவுலாம் திறந்து போட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சுங்க ரெண்டும்? இங்கதாங்க எங்கேயாவது இருப்பாங்க. நல்லா கூப்பிடுங்க சத்தமா. காட்டு கத்து கத்தியாச்சு, இன்னும் காது கத்திய இந்த ரெண்டுக்கும். காலையில போய் கதை அடிச்சுக்கிச்சிங்களோ ரெண்டும்? லூசு, என்ன பேச்சு இது? ஏய் இல்லடி, இன்னும் தூங்கிட்டு இருக்குதுங்களான்னு கேட்டேன். சரி வா, என்னன்னு போய் பாப்போம். இல்லை சந்தோஷ், சந்தோஷ் வீட்டுக்கு பின்னாடி போய் பாருங்க. சாலினி. சொல்லுங்க. அடப்பாவி, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என் தங்கச்சிய? டேய், நான் என்னடா பண்ண உன் தங்கச்சிய? அவ என் பொண்டாட்டிடா. பார்த்தா தெரியல, பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. மச்சான் பயந்துட்டியா? சும்மா விளாடுனேன்டா. ஆமா, வீட்டு வாசல்ல இருந்து நான் கத்திக்கிட்டே வரேன், உன் காதுல விழவே இல்லை. என்ன அண்ணன் காதுல மட்டுமா விழல, சாலினி காதுல இன்னும் விழல. சாலினி, இந்தா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் கமலி. தங்கச்சிமா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்ண்ணா. சிவ பூஜையில கரடி கணக்கா வந்துட்டு பர்த்டே விசி போய் ரொம்ப முக்கியம் இவனுக்கு. பரவாயில்லையடா, தங்கச்சிக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நல்லா கிராண்டா டெக்கரேஷன் பண்ணிருக்கியே. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்போம்ல. அன்னை சாலினிக்காக ஸ்பெஷலா பண்ணோன்னு அவரே கஷ்டப்பட்டு பண்ணிருக்கிறாருன்னு நினைக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிதானே? இல்ல அப்படி ஒன்றும் பெருசா நான் கிராண்டா பண்ணல. சிம்பிளா ஏதோ கொஞ்சம் டெக்கரேஷன் மட்டும் பண்ணேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஆமா கமலி, எனக்கு தெரிஞ்சு இவர் நைட்டே இருந்து ரெடி பண்ணிருப்பாருன்னு நினைக்க. எனக்கு தெரியாம நான் காலையில எந்திரிச்சதுல இருந்து இவரை காணும் தேடிட்டு இருக்கேன். இவர் பார்த்தா இங்க டெக்கரேஷன் பண்ணிட்டு இங்க வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப ஹாப்பி நான் தெரியுமா? எப்படியோ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான். அச்சா, தங்கச்சிக்கு கிஃப்ட் என்ன கொடுத்த? ரிங் வாங்கி கொடுத்தாங்கண்ணா. டேய், அதெல்லாம் எப்ப நடந்தது? அதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். ஓஹோ, சரி நடக்கட்டும். அம்மா, பர்த்டேக்கு ட்ரீட்லாம் இல்லையா எங்களுக்கு? ட்ரீட் தானே, வச்சுட்டா போச்சு. அண்ணா இன்னும் கோயிலுக்கு போல. கோயிலுக்கு போயிட்டு தான் எங்கனாலும் போகணும். சரி நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் எங்கேயாலும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். நீங்களும் எங்க கூட வாங்க. வேண்டாம் மச்சான், பரவாயில்ல இருக்கட்டும். உன் பொண்டாட்டி கூட நீ இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா போலான்னு நினைச்சிட்டு இருப்ப. சிவ பூஜையில கரடி கிடங்க நாங்க எதுக்கு கூட? அதான் காரியத்தை கெடுத்துட்டியே கரடி மாதிரி வந்து. அப்புறம் என்ன எது? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வாங்க கிளம்புவோம். சல்னி, ரெடியாக போலாம். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியில போயிட்டு வருவோம். சரிங்க. பாபா, முதல் கேக்க கட் பண்ணிடலாம். கேக்க கட் பண்ணிட்டு கிளம்புவோம். சரிங்க. ஆட்டமா, தேரோட்டமா, நோட்டமா, சதிராட்டமா, வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் கண்ணே நான் ஆடுறேன், வில போடுறேன். ரம்பா ரம்பா ரம்பாதா, ரம்பா ஒண்ணு அம்பாதா, ஹோய் ஹோய். அம்மா, யார் அந்த ரம்பான்னு கேட்டேன். அடக்கடவுளே, இவளா? இவ எப்ப வந்தா? இவளுக்கு நம்ம கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருந்தா பொறுக்காத. வந்துட்டால மூக்கு ஏத்துக்கிட்டு. தொப்பி தலையா, நீர் கையில வச்சிருக்க செண்டு என்னோட செண்டு. அதை என்னத்துக்கு போட்டு மனம்போல இப்படி அடிச்சு அடக்கிரு. இந்த வச்சிட்டேன். எல்லாம் நான் வாங்கி கொடுத்த பொருள் தான். அதை எனக்கே எடுக்க உரிமை இல்லை இந்த வீட்டுல. வச்சிட்டேன் மாவா செண்ட. போதுமா? சரி, டிஃபன் ரெடியா? சாப்பிடலாமா? இப்பதான் லட்சுமி அக்கா வீட்ல இருந்து தேங்காய் பறக்கி கொண்டு போட்டிருக்கேன். அந்த தேங்காய் நெட்டெல்லாம் உடைக்கணும். அதை கொஞ்சம் உரிச்சு கொண்டு போடும். அப்பதான் சட்னி அரைக்க முடியும். என்னாலலாம் உரிக்க முடியாது. சரி, என்ன சட்னி ரெடி பண்ணலையா? சரி, இட்லி பொடி இருந்தா கொடு. அதை போட்டு என்ன தின்னுட்டு நான் கிளம்புறேன் ஆபீஸுக்கு. நேரம் ஆகுது.
நீர் இட்லி பொடி வச்சு தின்னுட்டு பெரியரு, நாங்க சட்னிக்கு என்ன பண்றது? ஒழுங்கு மரியாதையா அதை உரிச்சு கொடுத்துட்டு போறோம். சரி வந்து தொலை, உரிச்சு தாரேன். ஆபீஸுக்கு கிளம்புற மனுஷன நிம்மதியா ஆபீஸுக்கு போக விட மாட்டான். அப்பதான் அதை செய் இதை செய்யின்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருப்பா. கொஞ்சம் நில்லுங்க. இப்ப என்ன பண்ணணும்? சட்னி அரைச்சு கொடுத்துட்டு போகணுமா ஆபீஸ்க்கு? அது இல்ல, உங்க ஆபீஸ்ல போனஸ் போட்டாவளா? அடடா, போனஸ் காசுக்கு அடி போடியால இன்னைக்கு நம்ம கோமணத்தை உருவிடுவாளோ? அதை எதுக்கு கேக்குற இப்ப நீ? வேற நான் கேட்காம பக்கத்து வீட்டுக்காரியா கேப்பா? இங்க பாரு, போனஸ்னு ஒண்ணு போட்டா நானே சொல்லுவேன். சும்மா நீயா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. ஓஹோ, கேள்வி கேட்கப்படாதுன்னா தீபாவளிக்கு துணிமணி எவன் எடுத்து தருவான்? போனஸ் உங்களுக்கு போடி எவ்வளோ போடலையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. தீபாவளிக்கு இன்னைக்கு எனக்கு துணி எடுத்து ஆகணும். இப்ப எடுத்தாதான் தைக்க கொடுத்து தீபாவளி அன்னைக்கு போட முடியும். ஒழுங்கா சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு வரோம். வண்டி எல்லாம் பிள்ளையும் கூட்டிட்டு என்னையும் கூட்டிட்டு பைக்ல நம்ம போறோம், போய் துணி எடுத்துட்டு வாரோம். சொல்லிட்டேன் அம்மா. மாசம் பிறந்தாச்சுல்ல, எப்படியும் சம்பளம் போட்டிருப்பாங்களா 5ஆம் தேதி. போனஸ் போட்டிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு கைக்கு போனஸ் காசம் வந்திருக்கணும். சும்மா என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தெரியாதியும். மத்ததெல்லாம் ஒண்ணும் ஞாபகம் இருக்காது, ஒன்னும் தெரியாது, புரியாது. இது மட்டும் நல்லா தெரியும் இவளுக்கு. இந்த சனியனுக்கு எதையாவது எடுத்து கொடுக்கலன்னா அவ்வளவுதான், நம்ம உயிரை வாங்கிடுவா. சரி வாரையும் சீக்கிரம்னு சொல்லுவோம். இல்லாட்டினா நிம்மதியா நம்ம ஆபீஸுக்கு போக முடியாது. ரத்த காவெல்லாம் வாங்க வச்சிருவா. அந்த அளவுக்கு என்னத்தையாவது சாபம் விட்டுட்டு அடக்கும். நம்மளே சொல்லிடுவோம். இங்க பாரு, இன்னும் போனஸ் காசெல்லாம் இன்னும் போடல, ஆனா சம்பளம் போட்டாச்சு. வேணும்னா சாயங்காலம் வாரேன். பிள்ளைக்கும் உனக்கும் துணியெல்லாம் எடுக்கணும்னா எடுத்துட்டு அம்மாக்கும் எடுத்துட்டு வருவோம். நான் நமக்கு மட்டும்தான் சொன்னேன். நமக்குன்னா புரியுதுல்ல? வேற எங்க அம்மாக்கு யாரும் எடுத்து கொடுப்பா? நான் தானே எடுத்து கொடுக்கணும். சரி சரி, எதை எடுத்து கொடுத்துட்டு போங்க. ஆனா எனக்கு நல்லா உனக்கு கேட்க மாதிரி துணியை எடுத்து தரணும். எடுத்து தர மாட்டேன்னு சொன்னியரு, அப்புறம் நான் கடன் கூட பார்க்க மாட்டேன், பாத்துக்கிடும். இல்லாட்டின்னா காசை தந்துருங்க, நான் பாட்டுக்கு என் கூட்டாளிகளோட போய் எடுத்துக்கிட்டேன். வேண்டாம் வேண்டாம், நானே வாரேன், நானே வந்து எடுத்து தாரேன். இவகிட்ட காசை கொடுத்தா மொத்த காசுக்கும் அவளுக்கு மட்டும்தான் எடுப்பா. வேற மறுபடியும் பிள்ளைக்கு எடுக்கணும், எனக்கு எடுக்கணும்னு மறுபடியும் காசு கேட்பா. நான் எங்க போறது? நம்ம போனோன்னா என்னனையாவது பேசி சமாளிச்சு தேர்த்தி, இதுதான் உனக்கு அழகா இருக்கு, அழகு ராணி, முத்து மணின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஆயினா கம்மி விலையில என்னத்தையாவது எடுத்து கொடுத்தா வாங்கி போட்டுக்கிடுவான். என் மோவன் வேலைக்கு போனதும் நைஸா அவனுக்கு போனை பண்ணி கேட்கணும். ஐயா தீபாவளிக்கு துணி எடுக்க போனா அம்மையும் கொஞ்சம் கூட்டிட்டு போயா கிடைக்குன்னு. இங்க போனாதான் என் பேரனுக்கும் துணி எடுக்கலாம். அவன் பொண்டாட்டிக்கு தெரியாம தான் எடுத்தாதான் உண்டு. அவளுக்கு தெரிஞ்சான்னா அவன் துணி எடுக்கூடாண்டா. என் மொபைலுக்கும் மாப்பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்துறியா, பேரனுக்கும் ஒரு துணி எடுத்துறியான்னா அவன் சரி நிறுவான். அவனை நேக்கா பேசி கூட்டிட்டு போயிடணும் கடைக்கு. இன்னைக்கு எப்படியும் வசமா போடுவோம். ஒரு மதிய நேரத்துலன்னா கொஞ்சம் சாப்பிடிய நேரம் பிரியா இருப்பான். ஏமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாயா, தேங்காய் உரிச்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தோசை கசல அங்க ஊத்தி வச்சிருக்கேன் பாரு. மீன் கறி பழைய கறி இதெல்லாம் சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு சாப்பிடுவல்லையா? சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். தேங்காய் ஏமா நீ உரிச்சிட்டு அடக்கா? என்கிட்ட கேட்டா நான் உரிச்சு தருவோம்ல. பரவாயில்லையா, இருந்துட்டு போட்டோம். வேலைக்கு போற பிள்ளைய போட்டு வேலை வாங்க முடியுமா? நான் எப்படி ஒண்ணு ஒண்ணா மெதுவா போட்டு உரிச்சுக்கிடுவேன் பத்துக்க. சும்மாவே கை காலு வலிக்கின்னு ராத்திரி தைலத்தை போட்டு தூங்கிட்டு அடக்கிய. வேற என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலை? கொண்டாங்க, நான் உரிச்சு தாரேன். வேண்டாயா, இருக்கட்டும். துணியெல்லாம் அழுக்காகும். இது அப்புறம் நான் உமால சொன்னா அவ கூட உரிச்சு போடுவா. அவதான் அங்கங்க காயெல்லாம் வாங்கி கொண்டு வீட்டுல கொண்டு போடியாட. அவ நல்லா உரிப்பா. அவ உரிச்சு தந்தாதான் சட்னிங்க. அப்படியே சொன்னா இந்த தேங்காய் உரிச்சு போட்டிருக்கேன், அதை இன்னைக்கு சமாளிச்சுக்கிடலாம். இதை கூட பொறுமையா உரிச்சுக்கிடலாம். அவ பழைய குழம்பு இருக்கிறது ஞாபகம் இல்லாம சொல்லியிருப்பாளா இருக்கும். போய் எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடியா? சரிம்மா, அப்ப இப்ப உரிக்காண்டாம்ல, நான் சாயங்காலம் வந்து உரிச்சு தரேன்னா சாயங்காலம் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருவேன். சீக்கிரம் வந்துருவியா? நானே உன்கிட்ட கேட்கணும்னு பார்த்தேன். என்னம்மா? தீபாவளிக்கு துணி எடுக்க போவியா? ஆமாம்மா, உனக்கும் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கு இல்லையா, என்ன தேங்காய் உரிச்சாச்சு போல இருக்கு. அட, இவளுக்கு தெரியாமல்ல என் உன்கிட்ட கேட்கணும்னு பார்த்தேன். இவ வேற வந்துட்டாளே, இளவெடுத்துவா. இவ வாரதுக்கு ஒரு நேரங்காலம் வேண்டாமா, சகுனி மாதிரி வந்துருவா. எனக்கு என்னத்துக்கியா துணிமணி எல்லாம்? வயசான காலத்துல நாளைக்கு ஏழை கிடந்தா அதை நான் கந்தலும் கிழிஞ்சதுமா இருந்தா தச்சு தச்சு போட்டுக்கிடுவேன். எனக்கு என்னத்துக்கு? வீடு போவாங்கு, காடு வாவாங்கு. எனக்கு என்னத்துக்கியா? எனக்கெல்லாம் வேண்டாம், நீங்கள் போய் எடுங்க. பாரு பாரு, உருட்டுனா உருட்டு, உலகமகா உருட்டியா. இதுதான் செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு. என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிய? இன்னைக்கு சாயங்காலம் துணி எடுக்க போறோம். போகும்போது உங்களுக்கு நான் எடுத்துட்டு வரேன். என்ன உமா, எடுத்துட்டு வந்துடலாம்ல சேர்த்து? அதான் அவிய வேண்டாங்கவல்ல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம எடுத்துட்டு வரும்போது அவிய வேற பார்த்துட்டு இருந்தா கஷ்டமா இருக்கும்ல. எடுத்துட்டு வருவோம். நான் கூட போனா என் பேரனுக்கு, என் மொபைலுக்கு, மருமவனுக்குலாம் எடுத்துடலான்னு பார்த்தேன். இவியல்வ போறாவன்னா இவியல்வ நமக்கு மட்டும்லாம் எடுத்துட்டு வருவாவே. இவங்கிட்ட இப்ப சொன்ன வேற பொண்டாட்டிக்காரி பக்கத்துல நிக்கா. ஏதாவது நினைச்சுக்கிட்டு சண்டை கிட்ட போட்டான்னா போச்சே. நம்ம ஒன்றும் சொல்லையும் ஆகாது.
சரி எதுக்கு மதியம் போன பண்ணி என்கிட்ட காசாவது கொஞ்சம் தாயா நான் கொடுத்துருக்கேன் அவளுக்கு சொல்லியாவது கேட்போம். என்னம்மா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிய? ஆ ஒன்றும் இல்லையா. சரி பார்த்தப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வாங்க. இல்ல பழைய குழம்பு அந்த மீன் குழம்பு கொஞ்சம் இருக்கு, அதை ஊற்றி அவனுக்கு தோசையை ஊற்றி வச்சிருக்கேன், அதை எடுத்து கொடு. நான் அந்த தேங்காய் உடிச்சு போட்டு வரேன். அப்படியே பழைய மீன் கறி இருக்க மறந்தே போச்சு பாருங்களா எனக்கு. யாராவது சீக்கிரம் வா வா வந்து எடுத்துதா, நான் போட்டேன் ஆபீஸ்க்கு. போங்க நான் தான் வரேன். தீபாவளி பண்டு பொருளை வேற பார்க்க போனோம். நம்மள மீன் கறியில 4 தோசையை தின்னுட்டு போவோம். நம்ம ஒண்ணு நினைச்சா நடக்குது வேற ஒண்ணா இருக்கு. என்னத்தை செய்ய, எல்லாம் நம்ம நேரம். சின்ன பிள்ளைன்னு நம்மளதான் எல்லா வேலையும் வாங்குறா இந்த வீட்டுல. இந்த சந்தியா மட்டும் வீட்டுல நல்லா சொகுசா உட்கார்ந்துருப்பா. நம்ம தான் எங்க போனாலும் போனோம். சரி ஏ லட்சுமி மோள, இந்த மீதி காசை வாங்கிட்டு போ. ஐயோ மீதி காசை வாங்காமலா போறேன்? மீதி காசை வாங்காம போனேன்னா எங்க அம்மா முதுகுத்தோட உரிச்சிருவா. நல்ல வேலை தாத்தா இங்க வச்சே கூப்பிட்டிய. வீட்டுக்கு போனதும் மீதி காசை எங்க எங்க அம்மா கேட்டான்னா வேதான்னு தேர்ந்த பேர்ந்த முடிச்சுட்டு எங்க அம்மா கொண்டு எடுத்திருப்பா. வேற என்ன, கவனமா இருக்க வேண்டாமா படிக்க பிள்ளைகளு? சரி விடுங்க தாத்தா, உடனே படிக்க பிள்ளைகள்னு வந்துருவிய. இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் தானே. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எதுலயுமே ஒரு கவனம் கிடையாது. மீதி காசு இருக்கு, போகும்போது அதுல வடை கடையில வடை வாங்கிட்டு போயிருவோமா? காப்பி குட்டுக்கு சூப்பரா இருக்கும், வச்சு சாப்பிடலாம். ஐயோ அங்க ஆளா இருக்குமே ஆம்பளையாளா, நம்ம போய் 2 வடை வேணும்னு கேட்க ஒரு மாதிரியா இருக்குமே, என்ன பண்ண? அப்பா அங்க நின்னாலாவது அப்பாட்ட எப்ப 2 வடை வாங்கி தாங்கன்னு கேட்டுலாம் வாங்கி தந்துருவாரு. அவரு வேற இன்னைக்கு காலையிலேயே தோட்டத்துக்கு போயிட்டாரு. சரி இப்ப என்ன பண்றது, வடை திங்கணும் போல ஆசையா இருக்க. மனுஷன காலங்காத்தாலே கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுறாங்களா? உப்பு வாங்கிட்டு வா, புளிய வாங்கிட்டு வான்னு என்னத்தையாவது வாங்கிட்டு வான்னு தரத்தி விடுறதே வேலையா வச்சிருக்காவே அம்மா. பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா நிம்மதியா வீட்லயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஆம்பளை பையலாம் கடைக்கு ஓட ஓடியாவ. என்ன வாழ்க்கடா. என்ன சோனி, என்ன இந்த பக்கம்? என்ன கடைக்கு சாமான் வாங்க வந்தியா? இல்லல தீபாவளிக்கு துணி எடுக்க வந்தேன். ஓஹோ அப்படியா கதை, எடுத்துட்டியா? ஆமல எடுத்துட்டேன். ரைட் அப்ப கிளம்பு. இருக்கேன் இவனும் எப்படி நம்மள கடுப்பு ஏத்துறான் பாரா. தாத்தா ஒரு கல்லுப்பு பாக்கெட், அப்புறம் ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு பாக்கெட் ரெண்டும் தாங்க பாப்போம். அட இந்த சதீஷ்ட 2 வடை வாங்கி தரலான்னு கேட்டா வாங்கி தருவானே. போகும்போது அவன் கூடயே போயிருவோமா? ஆமா அவன் வரட்டும், அவன் கூடயே போவோம். இல்ல நீ சின்னத்திர மோய்ந்தானே, சின்னத்திர எங்க எப்படி இருக்கான்? அவரெல்லாம் நல்லா தான் இருக்காரு. நீங்க சீக்கிரம் தாங்க, நான் போட்ட நேரம் ஆகுது. அவரு குறுக்க மார்க்க எங்கதான வண்டி ஓட்டிட்டு உங்க கடை நடதான போறாரு. அப்ப பிடிச்சி கேள்வி கேட்கொண்டு தானே அவரே. ஐயோ இந்த தாத்தா வேற என்னத்தையாவது மொக்க போட்டுக்கிட்டே இருப்பாரு. சீக்கிரமா சாமான கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே. எவ்வளவு நேரம் தான் நானும் இங்கே நிக்குது. இந்த கொம்மி வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் பண்ணிடுவா, சீனி வாங்க போனவா எந்த அளவு போய் தொலைஞ்சான்னு. அவசரப்படாதுல, காலையில என்ன அவசரம்? காலைல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி நிக்கா, கொஞ்சம் இரு போர் எடுத்து தாரேன். கேள்விக்கு பாதில் சொல்ல கூட இந்த பயல்களுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்கு. என்ன பிள்ளைகளா இதெல்லாம் படிக்க போதுவலா இல்ல மாடு மேய்க்க போதுவலான்னு தெரிய மாட்டேங்கு. பொறு இந்த தாரேன். இந்தா நீ கேட்ட உப்பு கோதுமை மாவு பாக்கெட்டு. சரியா போச்சு போ. மிச்சம் இல்லல. சும்மா இருல, உன் ஓட்ட இங்கிலீஷ வச்சுக்கிட்டு வெறுப்பேத்தாத. சரி என்ன வேணும் சொல்லு. சும்மா நீ காரணக்காரி இல்லாம நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டியே, எனக்கு அதான் கேட்டேன். எனக்கு அந்த டீ கடையில எனக்கு 2 வடை வாங்கி தருவியால? அதான் விஷயமா, நான் கூட என்னம்மா எதன்னு நினைச்சேன். வடை தானே, வா போற வழியில வாங்கி தரேன். அத நீயே போய் வாங்கலாமா? எனக்கு அங்க போக ஒரு மாதிரி இருக்குல, ஆம்பளையாளா இருக்கும் அப்புறம் பயலா இருப்போனவன், அதான் போய் வாங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி வா நான் வாங்கி தரேன். ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு ஒரு வடை வாங்கி தரணும். ஓகேவா? டீலா நோ டீலா? நான் வச்சிருக்கதே மீதி 20 ரூபாய் தான்ல. ஓ சமூகம் பெரிய இடம் தான் போ. 20 ரூபாய் வச்சிருக்கியா? அதுக்கு தான் 4 வடை வாங்கலாமே. உனக்கு 2 தானே வேணும், எனக்கு 2. சரியா போச்சு வா. எங்க எனக்கு எதுக்குங்க இப்ப கையில காசு தரிய? அவன் இவ்வளவு காசும் எனக்கு செலவுக்கா? பாக்கெட் மணியா எனக்கு? நல்ல அலைவ, உனக்கு ஆசைதான் போ. அட அப்புறம் என்னத்துக்கு தந்தியன்னு சொல்லிட்டு தாங்க. அட தீபாவளிக்கு துணி எடுக்கதான். அம்மாவையும் கூட்டு போயிட்டு சிம்ரனையும் கூட்டு போயிட்டு பார்த்து எடு. அப்பாக்கும் பையனுக்கும் சேர்த்தே எடுத்துரு. ஏன்னா தீபாவளிக்கு 2 பேரும் லீவ் இருக்குன்னு வருவாவ. அதனால நீ துணிமணியெல்லாம் எடுத்து வைக்கதான் எடுத்து வச்சிரு.
எங்க என்ன விளாடிக்கிட்டு இருக்கீங்களா? நேற்று ராத்திரி தான் சொன்னியே தீபாவளி போனஸ் போட்டிருக்கவ நம்ம எல்லாம் சேர்ந்து குடும்பமாக போய் துணி எடுப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. சரின்னு பார்த்தா விடிஞ்சதை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியே. அம்மா சொன்னேன், இப்போ எனக்கு வேற ஒரு பிளான் வந்து போச்சு. ஒரு இம்பார்ட்டண்டா வெளியே போக வேண்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட. அதனால நீயே பார்த்து எடுத்துட்டு வந்துரு. அட, உங்களுக்கு துணி எடுக்கலாம் என்னால் முடியாது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே வந்து பார்த்து எடுங்க, சேர்ந்தே போவோம். ஆமா, இத்தனை வருஷத்துல எனக்கு பிடிச்ச துணியை நான் எங்க எடுத்திருக்கேன்? எல்லாம் உனக்கு பிடிச்ச துணியை தானே எடுக்க வைக்க. கடைக்கு வந்தாலும் நான் சும்மா தான் வந்து நிற்கணும். உனக்கு பிடிச்ச துணியை மாதிரி தான் எனக்கு எடுத்து தருவேன். அதுக்கு நான் எதுக்கு வரணும்? நீயே எனக்கு எந்த துணி எடுக்கணும்னு நினைக்கியே எடுத்துக்கிட்டு வா. நான் அதை போட்டுக்கிட்டு நிற்க தீபாவளிக்கு. போதும் போதும். நான் வந்தா மட்டும் எனக்கு பிடிச்சதை எடுக்க கூடிய மாதிரி தான். இங்கே பாருங்க, அதெல்லாம் தெரியாது. ஒழுங்காக வாங்க சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு எதையாவது ஒரு கதையை சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு தெரியாதீங்க. கடுப்பாயிருவேன் அப்புறம் நான். அட என்ன பெரிய பொண்ணு நீ? அதான் உன் கூட்டாளிகளோட போவல்ல துணி எடுக்க எப்பயும் வழக்கம் போல. அது மாதிரி போயிட்டு வா. காசு தந்தாச்சுல, அப்புறம் என்ன? போகும்போது எங்க அம்மையும் கூட்டு போயிரு. என்ன அவங்களுக்கு என்ன சேலை பிடிக்குதோ என்ன வேணுமோ அவையும் எடுத்துக்கிட்டோம். சேர்த்து தான் காசு தந்திருக்கேன். ஆ, வாய்ப்பே இல்லை. உங்கள் அம்மா கூடலாம் நான் துணி கடைக்கு போக மாட்டேப்பா. என்ன பெரிய பொண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆமாம், பின்ன என்ன? நான் தனியாக போகிறதா கூட போய்கிட்டேன், இல்லை என் கும்பலோட போகிறதா இருந்தால் கூட நான் போய்கிடியேன். ஆனால் உங்கள் அம்மா கூடலாம் நான் போக மாட்டேம்மா. அதுவும் உங்கள் அம்மையை கூட்டுட்டே நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேம்மா. அவிய கூட வந்தாங்கன்னா புளு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாவ. அப்புறம் நமக்கு டென்ஷன் ஆகும். ஆமா, அவியலுக்கு வேணும்னா தீபாவளிக்கு என்ன நாள் கிடக்கல, நீங்கள் பொறுமையாக கூட்டிட்டு போய் வாங்கி கொடுங்க. நான் எனக்கும் பாப்பாக்கு உங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வரேன். நம்ம மேட்சிங் ட்ரெஸ் போடுவோம். இப்ப எங்க அம்மாவை துணி எடுக்க கூட்டு போக மாட்டேன் அதானே? ஆமாம். அப்ப காசை கொண்டா, துணி எடுக்காண்டா அந்த தடவை தீபாவளிக்கு. இது நல்ல கதையாக இருக்க. நீங்கள் கூட்டிட்டு போய் எடுங்கன்னு தான் சொன்னேன். எடுத்து கொடுக்காதீங்கன்னுலாம் ஒன்றும் நான் சொல்லலை. அவங்க கூட வந்தால் புளுன்னு எனக்கையாவது சொல்லுவாவே, எனக்கு டென்ஷன் ஆகும். அதனால தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன். நீங்கள் வேணால் கூப்பிட்டு போய் எடுத்து கொடுங்க, எத்தனை துணி வேணாலும் எடுத்து கொடுங்க, எனக்கு கவலை இல்லை. நான் என் கேங்கோட போய் எடுத்துக்கிடி. என்னமோ பண்ணு போ. காலையிலே ஒரு இஞ்சி டீ போட்டு கொடுனா, கஷாயத்தை போட்டு கொடுத்து எங்க அம்மையை ஒரு வழி பண்ணிட்ட. இப்ப துணி எடுக்க கூட்டு போனா கூட்டு போக மாட்டேங்க. வர நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா பெரிய பொண்ணு, இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்க. நான் வாரேன். என்ன இவர் இப்படி நம்ம மேலே கோவப்பட்டுட்டு போகிறாரு? நம்ம என்னமோ எடுத்து கொடுக்காதீங்கன்னு சொன்ன மாதிரி. சரி, எப்படி ஏனாலும் இருந்துட்டு போட்டோம். நம்ம அப்புறமா சமாளிச்சுக்கிடலாம். இப்போ நம்ம துணி எடுக்க போவோம். ஜாலி. லட்சுமி அக்காவை அரவலான்னு கேட்கணும், இல்லைன்னா உமாவை குட்டாவது போய் எடுத்துகிட்டு வந்துடணும்.